வெல்கம் டு அவர் சேனல் SS Study Zone. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின், காற்று மாசடைவதனால் ஏற்படும் நோய்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய், மூளை வளர்ச்சி குறைவு. ஸோ காற்று மாசடைவதனால் ஏற்படும் நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், தென்மேற்கு பருவ காற்று குறிப்பு வரைக. ஸோ தென்மேற்கு பருவ காற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை தான் வந்துட்டு தென்மேற்கு பருவ காற்று. சரிங்களா? அடுத்த கொஷின், இரு வகை பருவ காற்றுக்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று. நெக்ஸ்ட் கொஷின், தென்றல் காற்று குறிப்பு வரைக. ஸோ தென்றல் காற்றுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, ஆறு, மலை இதிலிருந்து வர காற்று தான் வந்து தென்றல் காற்றுன்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வாடை காற்றுனா என்னன்னு கேட்குறாங்க. வாடை காற்றுனா குளிர்ச்சியான காற்று தான் வந்துட்டு வாடை காற்று. அதே மாதிரி வடக்கில் இருந்து வீசுவது வாடை காற்றுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், மேற்கு காற்று குறிப்பு வரைக. ஸோ மேற்கு காற்றை வந்து குடக்கு காற்றுன்னு சொல்றாங்க. மேற்கு காற்றுனா மேற்கில் இருந்து வருவது. ஓகேவா? நெக்ஸ்ட் மேற்கு காற்றை வந்து கோடை காற்று இல்லை வெப்ப காற்றுன்னு குறிப்பிடுறாங்க. கொஷின், கிழக்கு காற்று. ஸோ கிழக்கு காற்றுனா கொண்டல் காற்று தான் வந்து கிழக்கு காற்று. சரிங்களா? ஸோ கிழக்கில் இருந்து வீசுவது கிழக்கு காற்று. மழை பெய்யும், அதாவது வந்து மழை வரும்ல, ஸோ அப்போ வர காற்று மழை காற்று தான் வந்து கிழக்கு காற்றுன்னு நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின், காற்றை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்குறாங்க. காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி. ஸோ இதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. சரிங்களா? இன்னைக்கு இவ்வளோதான். இதே மாதிரி நாளைக்கு வேற கொஷின்ஸோட உங்களை பார்க்குறேன். நன்றி.